ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே விஸ் ஆர்ஆர் கவுஹாட்டியில் முதல் மேட்ச். சிஎஸ்கேக்கும் ஆர்ஆருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஒரு பயங்கரமான தோல்வி, அதாவது தோல்வி அடையலாம், அதுக்காக படு தோல்வி அடைகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். அப்படிதான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. ஓகே, முதல் மேட்ச் ரெண்டு டீமுமே ஆடுறாங்க. சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ட்ரை பண்ணுறப்போ அதுக்கான விஷயங்கள் வந்து கரெக்டாக அமைகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஓகே, உடனே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆனால் வந்து சிஎஸ்கேயோட பேட்டிங் லைனை பற்றி நம்ம எல்லாருமே பயங்கரமாக பேசியிருந்தோம். அதை பார்க்குறப்ப தான் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு. என்னப்பா இப்படி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து மற்றவங்க இப்போ ஒரு சர்ஃப்ராஸ் கானு, கார்த்திக் சர்மா, மேத்யூ ஷாட் இவங்கெல்லாம் அவுட் ஆனதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அவங்களாம் ரொம்ப புதுசு, லைக் இப்போ தான் வந்து விளையாடுறாங்க. ஸோ கொஞ்சம் வந்து பிச்சு வேற மழையெல்லாம் பெஞ்சு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கும். அதெல்லாம் ஒரு சைடு வந்து வச்சுக்கலாம். இன்னொன்று ஒரே சான்ஸ் அவங்களுக்கு இப்போ தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணுறதுக்குலாம் டைமாக இருக்கும். ஆனால் இந்த ருத்ரா ஜெய்க்வாட்டும் சஞ்சு சாம்சனும் அவுட் ஆன விதம், அதுவும் குறிப்பாக ருத்ரா ஜெய்க்வாட் அவுட் ஆன விதம்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. கொஞ்சம் விக்கெட் விழுந்திருக்கு, நின்று விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க கூட இல்லை. ஆப்வியஸ்லி அவர் அந்த ஷாட்டை எப்பவுமே நல்லா ஆடுவார். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பவுலிங்கில் அவ்வளோ ஸ்பீடில் அந்த ஷாட் அதுவும் ஸ்டெம்பெல்லாம் விட்டு அடிக்கணும்னு நினச்சது தப்பு. மேபி மாற்றிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து 2025 இன்னும் சீசன் முடியலையா, அந்த டீம் மாதிரியே இருக்கே அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும் சிஎஸ்கே வந்து பவுலிங்கில் கொஞ்சம் கோட்டை தான், பேட்டிங்கில் வந்து ஓரளவுக்கு நல்ல டீமாக தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு உண்மையிலுமே கிரெடிட்ஸ் கோஸ் டு ஆர்ஆர் தாங்க. சதைச்சிட்டாங்க சிஎஸ்கேயோட பேட்டிங் லைனப் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக நாண்ட்ரே பர்கர், ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்லேயே கரெக்டாக அவங்க ரெண்டு பேர் அந்த சஞ்சு சாம்சன், ருத்ரா ஜெய்க்வாட்டை செட் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாண்ட்ரே பர்கர் ஆயுஷ் மாத்ரேவை எடுத்தாங்க. அது சூப்பரான ஒரு அவுட் அப்படின்னு சொல்லலாம். மேத்யூ ஷாட்டும் பெருசாக விளையாடல. சர்ஃப்ராஸ் கான் ஒரு மாதிரி நல்லா விளையாண்ட மாதிரி இருந்துச்சு கார்த்திக் சர்மாவோட சேர்ந்து. ஆனால் அவரு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. அண்ட் ஜேமி ஓவர்டன் மட்டும் தான் ஒரு சைடு ஓரளவுக்கு டீசென்டான ஸ்கோர், 36 பால்ல 43, 2 4 2 6. அது பொறுமையாக விளையாண்டாரு. அவர் அந்த பொறுமை காட்டலன்னா அந்த 127 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர் விளையாட வந்தப்போ அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்கோரே இல்லை, வேற பிச்சில் ஆடுற மாதிரி ஆடுறாங்க அவங்க. அதுவும் குறிப்பாக அந்த சுட்டி குழந்தை இருக்காரு பார்த்தீங்களா, வைபவ் சூரியவன்சி, 17 பாலில் 52 ரன்னுங்க. ஐயோ அடிச்சு தும்சம் பண்ணிட்டாரு. 4 4 5 6 மெர்சி. அதுவே காட்டல. அவர் ஆக்சுவலி வந்து ஒரு 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 இன்டர்நேஷனல் பவுலர்ஸ் பவுலிங் போடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதுவே இல்லைங்க. அடிச்சு தும்சம் பண்ணிட்டாரு. சின்ன பையன், 15 வயசுல நமக்கு அந்த யோசனைலாம் இருக்குமானே தெரில. பட் ஆனால் அவர் வேற மாதிரி ஒரு கேம் ஆடினாரு அப்படின்னே சொல்லலாம். 128 ரன்னு 12 ஓவரில் முடிச்சாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு எம்பாரசிங்கான ஒரு தோல்வி சிஎஸ்கேக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்டேட்டஸ்லாம் போட்டு, வீடியோலாம் போட்டு, எடிட்லாம் போட்டு சிஎஸ்கே பயங்கரமாக பில்டப் பண்ணி வச்சிருந்தோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தும்சம் ஆயிடுச்சு. அகைன் நான் சொல்றதா, ரொம்ப இயர்லி ஸ்டேஜஸ், உடனே எல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ இன்னும் 2-3 மேட்ச் கழிச்சு ஜட்ஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, அடுத்த மேட்ச் வந்து பஞ்சாபோட விளையாடுறாங்க. நல்லா ஹை குவாலிட்டி டீம் பஞ்சாப். இந்த டீம் ஒழுங்கா விளையாண்டாதான் நல்லா ஜெயிக்க முடியாது. சென்னையில் நடக்க போது, டிக்கெட்ஸ் ஆர் சோல்ட் அவுட். ஸோ கண்டிப்பாக அந்த மேட்ச் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். அதுக்கு அடுத்த 2 நாள்லயே அடுத்த மேட்ச் ஆர்சிபி மேட்ச். அதாவது பஞ்சாப் இங்கே வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை விளையாண்டுட்டு சனிக்கிழமை டிராவல் பண்ணி பெங்களூர் போகணும். அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச். ஸோ ரொம்ப ஃபெட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த மேட்ச், அதுவும் ஆர்சிபி மாதிரி ஒரு பவுலிங் லைனப்பில் என்ன பண்ண போகிறாங்க, அதுவும் பெங்களூர் ஸ்டேடியமில் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஐ திங்க் வந்து டிசியோட ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3 ஹை குவாலிட்டி கேம்ஸ் அடுத்தடுத்து இருக்குது. கண்டிப்பாக ஜெயிக்கணும். டெவல்டு ப்ரிவிஸ் இல்லாதது டீமுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா மேத்யூ ஷாட் இப்போ தான் மொத்த கேம் ஐபிஎல் யாராவது ஒரு மாதிரி வரவே இல்லை, பேட்டை விடவே இல்லை. ஆனால் ஒரு நல்ல டேலண்ட் தான். மேபி அடுத்தடுத்த மேட்சஸில் வாய்ப்புகள் கொடுக்கப்படும், பார்ப்பீங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டெவல்டு ப்ரிவிஸ் இல்லாதது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஆயுஷ் மாத்ரே ஓப்பனிங் தான் இறங்கணுமாங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்வி. ஏங்க இப்போதான் முதல் மேட்ச் ஆகுது, அதுவும் ஆயுஷ் மாத்ரே வர்றப்ப பவர் பிளே தான், 2 ஓவர் தான் முடிஞ்சிருந்துச்சு. அவர் விளையாடணும்னு நினைச்சிருந்தா விளையாடலாம். ஆனால் நான் தான் சொல்றேன்ல, ஆர்ஆர் வந்து ஒரு மாதிரி பேக் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே ஃபர்ஸ்ட்லேயே அப்படின்னு தான் சொல்ல முடியும். கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்துச்சு, புது அப்ரோச் இருக்கும் அப்படிலாம் நம்ம யோசிச்சோம். இருக்கும் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபி அண்ட் எம்ஐ ஃபேன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆர்ஆர் சைடில் நிறைய நல்ல விஷயங்கள். ஜோஃப்ரா ஆர்ச்சர் மறுபடியும் ஒரு செம்ம கம்பேக். அவர் ரொம்ப வருஷமா வந்து ஒரு மாதிரி கரெக்டான ஃபார்ம்லே இல்லை. அவர் ஒரு 4 ஓவர் போட்டு 19 ரன் கொடுத்து 2 விக்கெட்டு. நாண்ட்ரே பர்கரை பயங்கரமாக நம்பி ஒரு சீசன் ஃபுல்லாக அவர் இல்லை, இருந்தாலும் அவரை வந்து பேக் பண்ணி வச்சிருந்தாங்க. 4 ஓவர் போட்டு 26 ரன் கொடுத்து 2 விக்கெட் அவர் எடுத்திருந்தாங்க. சந்தீப் சர்மா நல்லா போட்டிருந்தாரு. ரவீந்திர ஜடேஜா, அதை சொல்ல மறந்துட்டேனே, 3 ஓவரில் 18 ரன் 2 விக்கெட்டு. அது சிவம் டுபே விக்கெட்லாம் எடுத்தப்போ அவர் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் வேற சொல்றாரு, பிங்க் சூட்ஸ் மீ அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. என்னத்தில் நீயே இப்படி பண்றாங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருந்துச்சு. ஆப்வியஸ்லி
சிஎஸ்கே ஒரு படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து சிஎஸ்கே தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. If you like the video, please like, share and subscribe to Cricket Channel.